ஸோ வந்து நம்ம ஒரு லைவ் ஆட் கிரியேட் பண்ற ஸ்டெப் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நேற்று நம்ம பேசுற மாதிரி ஒரு கேம்பெயின் 2 ஆட் செட் 2 ஆட் அப்படிங்கிறது. கேம்பெயினில் வந்து லீட் ஃபார்ம் 2 Feb 26 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். லீட் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ், பட்ஜெட் வந்து ஆட் செட் பட்ஜெட்டில் போட்டு நம்ம வைக்கிறோம். இதுக்கு 200, அதுக்கு 300 அப்படிங்கிற மாதிரி 2 இது வச்சுக்கணும். கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்கு ஒரு 200, இன்னொரு இதுக்கு ஒரு 300 ரெஸ்ட் ஆஃப் இதுக்கு அப்படின்ட்டு. கோயம்புத்தூர் அப்படின்னும் கன்வர்ஷன் வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ், அதில் வந்து கேட்லாக் இதெல்லாம் எதுவும் கிடையாது, நம்ம டிஃபால்ட் ஆப்ஷன் விட்டோம். பட்ஜெட் வந்து பெர் டே 200 rupees அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் வந்துருந்தோம் நம்ம. இந்த இடத்துல லொகேஷன் மட்டும் நம்ம கோயம்புத்தூர், அதில் எக்ஸ்க்ளூட் கேரளா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிருந்தோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிங்க சார். ஆமாங்க சார். திருப்பி ஒரு தடவை காமிச்சிருங்க. ஸோ இதுதான் கேம்பெயின் நேம், கேம்பெயின் அப்ஜெக்டிவ், லீட், ஆட் செட் பட்ஜெட்னு வச்சிருந்தோம். அடுத்து வந்து கோயம்புத்தூர் லொகேஷனுக்கு கன்வர்ஷன் வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ்னு செலக்ட் பண்ணிடும். ஃபேஸ்புக் பேஜ் கண்டிப்பாக வேணும், நீங்கள் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். காஸ்ட் பர் ரிசல்ட் இப்போ வேண்டியதில்லை, உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆட் ரன் ஆச்சுன்னா அது எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சுன்னா அதுக்குள்ள லீட் வர மாதிரி இருக்கும். கேட்லாக் எதுவும் கிடையாது. டெய்லி பட்ஜெட் நம்ம 200 rupees per day வச்சிருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல லொக்கேஷன் கோயம்புத்தூருங்கிறோம், எக்ஸ்க்ளூடட் லொக்கேஷன் கேரளா அப்படிங்கிறது வச்சிருந்தோம். ஸோ இப்போ லாங்குவேஜஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ், தமிழ், இப்படி எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அது பண்ணீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் தமிழ் பேசக்கூடியவங்களோ, யார் யாரெல்லாம் தமிழில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆட் ரன் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து தமிழில் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபேஸ்புக்கு, ஆனால் அவங்க தமிழ் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்ககிட்ட கொண்டு போய் காமிக்கும் மெட்டா. இப்போ நான் வந்து இங்கிலீஷில் தான் நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவேன், ஆனால் மோகன்குமார்ங்கிறவங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படிங்கிறத புரிஞ்சதுன்னா தமிழ் லாங்குவேஜ் ஆளுகிட்டே கொண்டு போய் காமிக்கிறோம். ஸோ நம்ம ஜென்ரலாக ஆல் லாங்குவேஜ் போட்டுக்கணும். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் லோக்கல் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பண்ணுறீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எது எல்லாம் எப்படி விட்டீங்கன்னா ஆல் லாங்குவேஜஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஆடியன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சர்ச், இதுதான் முதல்ல இருந்தது. ஓகேங்களா, முதல்ல இருந்தது என்னன்னா ஏஐ கொஞ்சம் இல்லாமல் மேனுவலாக இருந்தது ஆடியன்ஸ் ஆப்ஷன். இப்போ வந்து ஏஐயோட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாரு இது எல்லாமே ஏஐயோட வரும். இந்த அட்வான்டேஜ் அப்படின்னு வந்துட்டாரு. நீங்கள் எந்தெந்த இடத்துல மெட்டால அட்வான்டேஜ் ப்ளஸ்ன்னு வருதோ அங்கெல்லாம் ஏஐ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அட்வான்டேஜ் பிளஸ் ஆடியன்ஸ், அட்வான்டேஜ் பிளஸ் கிரியேட்டிவ்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அட்வான்டேஜ்னு வந்ததுன்னா அந்த இடத்துல ஏஐ, அதுதான் அட்வான்டேஜ் பிளஸ்ன்னு அவங்க வைக்கிறாங்க. இப்போ சஜஷன்ஸ்னு கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஏஐ ஆடியன்ஸ் அதுவே செலக்ட் பண்ணிக்கும், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. நம்ம எப்படி ப்ராட் ஆடியன்ஸ் நம்ம சொல்லிடுவோம், எதுவுமே செலக்ட் பண்ணாம ப்ராட், அதைத்தான் நீங்க கொடுங்கன்னு இப்போ மாத்திட்டு இருக்காங்க. அப்ப இதை விட்டுட்டோம் அப்படின்னா மெட்டாவை செலக்ட் பண்ணிக்கும். நீங்க இப்போ என்ன லீட் எதிர்பார்க்குறீங்களோ உங்களோட கிரியேட்டிவ் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி, கிரியேட்டிவ் இமேஜஸ் பேஸ் பண்ணி யாரு கொண்டே காமிக்கணும் எல்லாங்கிறத அதே முடிவு பண்ணிக்கும். இல்லை நீங்க சஜஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஆடியன்ஸ் சஜஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு கொண்டு போய் காமிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில 18 கீழே எங்கேயுமே கிடையாது வருதுல. ஒரு கண்ட்ரியில தாய்லாந்து அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் 20க்கு மேலே இருக்கவங்களுக்கு காமிப்பாங்க. ஏன்னா நீங்க டேட்டாவை கலெக்ட் பண்றீங்க, அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட ஃபோன் நம்பர் நீங்க வாங்க போறீங்க லீட்ல. அப்போ 18 வயசுக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட வாங்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சட்டம் இருக்கு. அதனால அவங்க வந்து மினிமம் ஏஜ் 18ன்னு வைக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க ஆப்ஷன் சஜஸ்ட் பண்ணலாம். நீங்க இந்த இடத்துல பாருங்க, கஸ்டம் ஆடியன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்குது. அதாவது நீங்க ஆல்ரெடி ஏதாவது சேவ் பண்ண ஆடியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்குது. எதுவும் இல்லை. இப்போ ஏஜ், ஜெண்டர், டீடைல் டார்கெட்டிங் வருது. நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கறதுனா நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் ChatGPT நேற்று உங்களுக்கு போனதான் மறுபடியும் போறேன். Advantage plus audience, suggest me age,
and retail targeting Coimbatore. நார்மலா நீங்களே யோசிச்சு பாருங்க, 18 வயசுல 65+ இருக்கிறப்ப யாரெல்லாம் இதே யோசிப்பாங்க? இந்த அதாவது நம்ம என்னது, ஒரு ஆபீஸ் என்டர்பிரைஸ் ஆபீஸ் வந்து மினிமம் 100 சீட்ல இருந்து 500 சீட் ஆக்குபை பண்றதுக்கு ஒரு யோசிக்கும். அவங்க என்ன மாதிரி ஏஜ்ல இருப்பாங்க? 40+ இருப்பாங்க. ஸோ அதுல வேலை செய்யறவங்க சம்டைம்ஸ் ஹெச்ஆர் இவங்கலாம் வந்து சின்ன ஏஜும் இருப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு 28, 30ல இருந்து ஒரு 55, 60 வரைக்கும் நம்ம போட்டலாம். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நான் சொல்ற மாதிரி வந்து 30ல இருந்து 55 வரைக்கும் போட்டலாம். அப்ப ஏஜ் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் சஜஷன் தான் கொடுக்குறீங்க ஏஐக்கு. இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க எனக்கு சூட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன். 30 இது எனக்கு நார்மலா கொடுது 30ல இருந்து ஒரு 55 வரைக்கும் அப்படின்னு. ஆல் ஜெண்டர்ஸ் இல்ல மேல் ஃபீமேலா இதுல ஏதாவது நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? யார் வேணாலும் இருக்கு. அப்ப ஆல் ஜெண்டர்ஸ் தான் உங்களுக்கு சூட் ஆகும். பாருங்க, உனக்கு 32 பர்சன்ட் அட்மின் இவங்கள இருப்பாங்க, 40 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. 23 to 2 ப்ராட் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. எல்லாத்துலயும் இருக்காங்க. டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மேல் ஃபீமேல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதுன்னு. லொகேஷன் லோக்கல் ஒன்லி, பின் சிட்ரா அப்படிங்கிறாங்க 15 to 20 கிலோமீட்டர். அப்படி இல்லை, நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கோம், எங்க இருந்து வேணாலும் நம்ம இடம் பார்ப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், சாட்ஜிபிடி வர அத்தனை எடுத்துக்க கூடாது. நீங்க திங்க் பண்ணணும், அது ஒரு ஐடியாக்காக நீங்க எடுத்துக்கோங்க. பட் நீங்க அது மேல திங்க் பண்ணணும். இப்ப நான் இந்த ரேடியஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப அவுட்டர்ல இருக்கவங்க சிட்டிக்குள்ள வரணும்னு நினைப்பாங்க, ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஷன் பார்ப்பாங்க. அதனால கோயம்புத்தூர்ங்கிறது ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இதுல லொகேஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் லிவிங் இன் திஸ் லொகேஷன். இப்ப நீங்க ஜென்ரலா முதல்ல ஒரு 2 ஆப்ஷன் இருந்ததுங்க, அது இப்ப எடுத்துட்டாங்க. முதல்ல வந்து என்ன அப்படின்னா பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் சிட்டி, பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் யுவர் சிட்டி. இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நான் அங்க இருந்து நேற்று சொல்லிட்டு இருந்த மாதிரி அசாம் டெல்லியில இருந்துட்டு கோயம்புத்தூர்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். லிவிங் அப்படின்னா நான் இங்கதான் இருக்கேன். அப்ப என்னோட பிசிக்கல் பிரசன்ஸ் ஏதாவது எதிர்பார்த்து ஒரு ஆட் நீங்க ரன் பண்றீங்கன்னா லிவிங் இன் திஸ் லொகேஷன் பார்க்கணும். நீங்க ஆன்லைன்லயோ இல்ல இ-காமர்ஸ் மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்த பொருளுக்கு ஆசைப்படுறீங்கன்னா பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட். இப்ப இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு பாத்தீங்களா ரீச் பியாண்ட் யுவர் ஆடியன்ஸ் அந்த ஆப்ஷன்ல மாத்திட்டாங்க. இந்த டீடைல் டார்கெட்டிங் வர்றப்ப காமிக்கிறேன். நீங்க ஒரு இந்த இதுல வர்றப்ப அடுத்தது காமிக்கிறேன். ஸோ அதனால ஆல் ஜென்ரேஷன் நம்ம போயிட்டோம். இந்த இடத்துல பாருங்க, we may deliver ads beyond your audience for eligible ad objectives if it is likely to improve performance. அதாவது நீங்க என்னதான் இதெல்லாம் செட் பண்ணாலும் நாங்க அதையும் மீறி கொண்டே காமிப்போம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வருதுன்னா நாங்க காமிப்போம்னு அவங்களே சொல்றாங்க. இங்கதான் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்றது எனக்கு குவாலிட்டியான லீடு வரல, எனக்கு என்னோட லொகேஷன்லயே அது இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா மெட்டா அப்படி அல்காரிதம் ஒர்க்காது. நம்ம என்னதான் இதெல்லாம் செலக்ட் பண்ணாலும் 28 ஏஜ்லயும் ஒருத்தர் வருவான், 57 ஏஜ்லயும் வருவான். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மெட்டா நினைச்சுக்குது அந்த 28 இருக்கிறவங்க உங்களுக்கு சூட் ஆவான்னு அவங்களே அசியூம் பண்ணி நம்ம என்னதான் 30 கொடுத்தாலும் பட் அவங்களும் உங்களுக்கு சூட் ஆவாங்க அப்படின்னு அவங்களே அசியூம் பண்ணி சொல்றாங்க. நம்ம ஸ்ட்ரிக்டா வந்து வேண்டாம் அப்படிங்கிறப்ப அது மேட்ச் ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தினால இது என்னன்னா அவனே எடுத்துக்கிறாரு. இப்ப டெமோகிராபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பிஹேவியர் இது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஹெச்ஆர் அட்மின் இப்படி எல்லாம் பேசணும் பாத்தீங்களா, அவங்களெல்லாம் நம்ம டிஃபைன் பண்றதுக்கு ப்ரௌஸ் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கு. டெமோகிராபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர்ஸ். டெமோகிராபிக்ஸ் அப்படின்னா எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஹவுஸ் ஹோல்ட் இன்கம், லைஃப் ஈவெண்ட்ஸ் இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஒர்க் அப்படிங்கிறதுல இருக்கு. இப்போ நம்ம ஒர்க் இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். பட் ஃபேஸ்புக்கை பொறுத்தளவுக்கு மெட்டாவை பொறுத்தளவுக்கு ஒர்க் எல்லாம் பெருசா யாரும் அவங்க அதை மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க லிங்க்டின் அப்படின்னு போனீங்கன்னா தான் அவங்களோட டெசிக்னேஷன் கரெக்டா இருக்கும். இதுல வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி நம்ம பாக்குறப்ப இதுல நீங்க எப்படி வேணாலும் உள்ள போய் டைரக்டா செலக்ட் பண்ணலாம். இப்போ எஜுகேஷன்ல போயிட்டு எஜுகேஷன் லெவல் எனக்கு யூனிவர்சிட்டி லெவல்ல படிச்சவங்க, போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க அப்படிங்கிற போனீங்கன்னா இப்போ இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டெமோகிராபிக்ஸ், எஜுகேஷன் லெவல் அட் யூனிவர்சிட்டி. அப்ப அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் வர்றதுனால பாத்தீங்கன்னா 46,000 தான் வருது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு 11 லட்சம் இருந்தோம். ஏஜ் மாத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் மாறிச்சு. 11,120,000 இருந்து இப்ப 61 லட்சம் இருக்கு. இந்த 61 லட்சம் வந்து கோயம்புத்தூர் இந்த ஏஜ்ல இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் இருக்கு. பட் when I select at யூனிவர்சிட்டி அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா
யூனிவர்சிட்டி லெவல்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வர்றாங்க. அப்ப எந்த மாதிரி இது பண்றது? நீங்க டீட்டெயில் டார்கெட்டிங் போக போக ஆடியன்ஸ் சைஸ் குறையும், அதனால லீடு காஸ்ட் அதிகமாகும், ஆனா குவாலிட்டி லீட்ஸ் வரும் உங்களுக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து என்னன்னா கிவ் மீ detailed targeting audience. ஜெனரலா கொடுக்கலாம், மறுபடியும் ஒரு தடவை கேட்கலாம். ஸோ இத்தனை என்ன நம்ம கொடுக்கணுமா? நீங்க பாருங்க, இத்தனையும் நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். இல்ல நம்மளே வந்து யோசிக்கலாமா? சும்மா போடுறோம், ஒவ்வொன்றா தான் நம்ம எடுக்கணும். ஸோ அட்மின் மேனேஜர், இந்த இடத்துல அவர் அட்மின் மேனேஜர்னு கண்டுபிடிக்கணும் மெட்டா. இல்ல அவர் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ ஒர்க்கை மென்ஷன் பண்றோம் ரொம்ப கம்மி, பிசினஸ் ஓனர்ஸ் மென்ஷன் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து கேட்கறோம், ChatGPT நம்ம கேட்போம், do we really need to provide detailed targeting or leave as a broad one? அவன் வந்து கொடுக்க சொல்றாங்க. அப்ப 5 to 8 இது கொடுக்க சொல்றாங்க. இதுல ஏன்னா நம்ம HR மேனேஜர் இருப்போம், HR ரெக்ரூட்டர் ஒருத்தர் இருப்பாங்க. இது நிறைய இதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. நம்ம இருந்தாலும் கொடுக்கலாம், குவாலிட்டி ஆஃப் லீட் வர்றதுக்கு. அட்மின் மேனேஜர் ஜாப் டைட்டில்ஸ்ல போறோம், அட்மின் மேனேஜர் ஓகே செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து fewer than 1000 வந்துருச்சு, அவ்வளவுதான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஃபெசிலிட்டிஸ் மேனேஜர், ஃபெசிலிட்டி மேனேஜர் மொத்தமாகவே இவ்வளவு, அப்போ இன்னும் குறைவாக தான் வந்துருக்கு. ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர், ஜாப் டைட்டில் மட்டும் நம்ம எடுக்கிறோம், இன்ட்ரெஸ்ட்ல இருக்குல்ல. இதுக்கப்புறம் நான் சஜஷன் காமிக்கிறேன் உங்களுக்கு, ரெண்டுமே இருக்கிற மாதிரி இல்லை. இங்கே இதில் பாருங்க எது அதிகமா இருக்குன்னு பாருங்க. இது 1,15,000 பக்கம் இருக்கு, இதே எடுத்து இதை விட்டு போட்டோம்னா இவ்வளவுதான் வருது, 1300 to இது. இதுல எத்தனை பேருக்கு காமிக்க போறீங்க? ஒரே நாள்ல காமிச்சு முடிச்சிடலாம். நீங்க பட்ஜெட் ஏற்றுறீங்கன்னா 1000 பேருக்கு ஒரே நாள்ல கொண்டு ரீச் பண்ணிடலாம். அப்ப இது நம்மளோட நோக்கம் கிடையாது. ஆனா ப்ராட் ஆடியன்ஸ் காமிக்குது, இது நம்மளுக்கு இல்லை. நீங்க இந்த இடத்துல வச்சீங்கன்னா இப்போ 2-3 செலக்ட் பண்ணிட்டு வச்சீங்கன்னா அது ரிலேட்டட் சஜஷன்ஸ் கொடுக்கும். இப்போ HR அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர், ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஓனர் அண்ட் CEO, இந்த மாதிரி வர்றதெல்லாம் உங்களுக்கு நிறைய காமிக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபுல்லி ப்ராட். நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்க்குறேன், எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், co-founder and CEO, founder and management director, chairman வரமாட்டாங்க. சைஸ் வைஸ் போகலாம், பெருசா இருக்கு. ஸ்மால் பிசினஸ் ஓனர், ஃபவுண்டர், மேனேஜர், HR and administration manager, managing director. கிட்டத்தட்ட 2,00,000 சம்திங். நம்ம எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட் ரன் பண்றீங்கன்னா மினிமம் 2 lakh ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் மினிமம்.
இதுல வந்து ஒன்னு எடுத்துடலாம். இதுல ஏதோ நமக்கு வேண்டாம். சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சரி இருக்குது. இதுல ஒன்ஸ் மேல ஆட் ஆயிடுச்சுன்னா இதுல காமிக்காது. ஹியூமன் ரிசோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் CEO மெயினா MD CEO ஓனர் CEO human resource specialist அட்மின்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அதனால ஜாப் டைட்டிலே போடும். பேஜ் அட்மின் இது பார்த்தீங்கன்னா சுத்தம் operations management திருப்பி 2015 காமிச்சிருக்கோம். இந்த 18 வரைக்கும் கொண்டு வந்தோம். இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தா நிறைய பேர் ரீச் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் ஒரு 1 lakh மேல இருக்கிறது எடுக்கும். சைஸ்ல இருக்கும். ஓனர் ஸ்டார்டப் கம்பெனி இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட ஓகே 12 lakhs பக்கம் இன்ட்ரெஸ்ட் போட வேண்டி வந்துருக்கு. 2,74,000 வந்துருக்கு. இந்த இடத்துல நம்ம போயிட்டு ப்ளஸ் ஜாப் டைட்டில்ஸ் என்னன்னா இதுவும் இன்னொரு கண்டிஷன் மீட் ஆகிற மாதிரி சொல்றேன். எய்தர் ஆஃப் திஸ் ஏதோ ஒரு டெசிக்னேஷனும் பிளஸ் இன்னொரு கண்டிஷன் மீட் ஆச்சு இன்னும் குவாலிட்டியா இருக்கும் லீடு. அவங்க என்ன சொன்னாங்க, எஸ் யூ கேன் ஆட் another layer but it is soft not restricted. 12 to 15 மேக்ஸிமம் யூஸ் பண்ண சொல்றாங்க. இதுல என்ன வரும் புரியுது. இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருங்க. எத்தனை கொடுத்துருக்கோம்? நிறைய ஆயிடுச்சு நீங்க ஸ்மால் பிசினஸ் பக்கம் வச்சிருக்கோம். இப்ப 2 layer அப்படிங்கிறது என்னன்னாங்க, எய்தர் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபேஸ்புக் கொண்டே காமிக்கும் யார் யாரெல்லாம் ஓனர் அண்ட் சிஇஓ அப்படிங்கிறது காமிக்கும். டிஃபைன் ஃபர்தர்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கண்டிஷன் மேட்ச் ஆகணும். இதுல இருக்கிற இந்த 27ல ஏதோ ஒரு இதுவும் அண்ட் நம்ம வந்து என்ன போடலாம்னா
ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல இருக்கான்னு பார்ப்போம். ஆஃபீஸ் ஸ்பேஸ் இப்போ இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கணும், அந்த டெசிக்னேஷனும் ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்கணும். ஸோ நான் இதை செலக்ட் பண்றேன். அப்ப என்ன பாருங்க, உங்களுக்கு 5200 வந்துருச்சு. இல்ல இது இல்லாட்டி என்னன்னா கோவொர்க்கிங். இந்த ரெண்டுல நீங்க போட்டீங்கன்னா இவ்வளவுதான் வருது உங்களுக்கு. சரி, நம்ம என்ன ஆகுதுன்னு பாருங்க, லாஜிக்கா நம்ம திங்க் பண்றோம். இந்த டெசிக்னேஷன்ஸ் இருக்கிறவங்க அது மட்டும் போட்டோம்னா அவங்களை எல்லாத்துக்கும் கொண்டு போய் காமிக்கும். ஆனா அதுல எத்தனை பேர் வந்து இந்த ஆபீஸுக்கு விரும்புறாங்க அப்படிங்கிறது தெரியாது, அந்த நீட் இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அப்ப இன்னொரு லேயர் நம்ம போடுறோம், இந்த டெசிக்னேஷன்ஸ்ல யார் இருந்தாலும் கொண்டு போய் காமிங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து கோவொர்க்கிங்லயோ இல்ல அல்லது ஆபீஸ் ஸ்பேஸ்லயோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். அப்படின்னு போட்டோன்னே ஆடியன்ஸ் சைஸ் பாருங்க 7000 ஆயிடுச்சு. அப்ப 7000 பேருக்குள்ளதான் நம்ம இருக்கிறாங்க, இந்த இன்ட்ரெஸ்டோட இருக்காங்க. இது இல்லை அப்படின்னா மேபி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இனிமேல் இன்ட்ரெஸ்ட் வரலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம போவோம். இந்த லேயர் போடுறதுனால தப்பு இல்லை. இல்ல மேல இந்த லேயர் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணணும். இதுல போறேன். சார் செலக்டட் இந்த செகண்ட் லேயர்ல இதை செலக்ட் பண்ணிருக்கேன்னு நான் போறேன். Now selecting everything in the second layer is not addressable. If you for your 100 to 106 goal, it will attract wrong people. Let me explain அப்படின்னு போறேன். Brokers and channel partner, consultants and இதுல வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம டெசிக்னேஷன் நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கோம். இதை இவனும் தப்பா போடுவாங்க. These interests are search by curiosity, broker heavy. For this only, first layer, audience. So our first layer, என்ன சொல்றாங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் கோவர்க்கிங் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஆளுகள்லாம் வந்துருவாங்க. நீங்க என்டர்பிரைஸ் 100 சீட்டுக்கு நீங்க பண்றதுனால அவங்க எல்லாம் பேஜ் அட்மினாவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இண்டிகேட் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. சொல்ற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கோம். பிசினஸ் பேஜ் போட் பார்க்கல எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். இதை டெலீட் பண்ணிட்டு டிஃபைன் ஃபர்தர் போயிட்டு பிசினஸ் பேஜ் அட்மின்ஸ் பிஹேவியர்ஸ் என்ன சொல்றாங்க, ரைட் சைட்ல இருக்கிற பீப்புள் ஹூ ஆர் அன் அட்மின் ஆஃப் அ பிசினஸ் பேஜ் ஆன் அ ஃபேஸ்புக் பேஜ். போட்டோம்னா 13,000 தான் வருது. ஸோ அப்ளை போட்டவரை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சா இப்போ இன்னும் கம்மியாக. இப்போ ஒருவேளை கோவொர்க்கிங் எப்படி ஓட்டாலும் இவ்வளோதான் வருது, 19,000 இதான் வருது. அவன் ஒருவேளை அவன் சொல்றதுனால நான் என்டர்பிரைஸ் எடிஷன் வரணும்னா இதை விட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப குறைவாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் மேலே ஏதாவது ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓனர் டைரக்டர் சிஇஓ கொஞ்சம் பெருசாக ஆட் பண்ணுவோம். ரொம்ப நம்ம இது பண்ணாலும் இங்க அதிகமா போயிடுச்சு. ஸ்மால் பிசினஸ் ஓனர் எடுத்துக்கணும்.
இதற்கும் இன்னும் குறையும். Recording has been resumed. ரொம்ப கம்மியா போயிடுச்சுங்க இப்போ. சரி, ஒன்று பண்ணலாங்க. நம்ம இதே எடுத்துடுறேன். இதே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 33,000 அது மாதிரி காமிக்குது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம இதை எடுத்துட்டு போவோம். அப்படி இல்லை இதில் கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே விட்டுறணும். ஃபேஸ்புக்காக டிசைட் பண்ணிக்கு யார்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் எந்த டெஸ்டினேஷன் காமிச்சா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு சஜஷனாக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால இப்போதைக்கு அப்படியே வச்சிருந்தா அப்படியே விட்டுருவோம். இல்லைன்னா குறைக்கிறது இருந்தால் குறைக்கலாம். ரொம்ப இதில் வால்யூம் படி பார்த்தோம்னா அட்மின் மேனேஜர் 35,000, 14,000 இதெல்லாம் குறைக்கலாம். எல்லாம் குறைச்சாலும் இன்னும் குறைஞ்சிரும். அப்புறம் நீங்க ஏதாவது ஃபினான்ஸ் சம்பந்தமா பண்றதுன்னா இதை நீங்க டிக்ளேர் பண்ணணும். ஆட் ரிலேட்டட் டு செக்யூரிட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கணும். பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்து இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஆடியன்ஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறதுனா மெட்டா ப்ராடக்ட்ல எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் அதை ஆடை காமிக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ பை டிஃபால்ட் அதுவே வந்து என்னன்னா அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்னா ஏஐ பேஸ்ல வர்றது. அதுவே தெரிஞ்சுக்கும் எந்தெந்த இடத்துல நான் கொண்டு போய் காமிக்கிறதுன்னு முடிவு பண்ணி மேனுவலா நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா ஃபேஸ்புக்ல காமிக்கிறதா, இன்ஸ்டாகிராம்ல நீங்க காமிக்கிறதா, ஆடியன்ஸ் நெட்வொர்க்னா ஃபேஸ்புக் மெட்டா வந்து டைப் வச்சிருப்பாங்க சில வெப்சைட் ஒரு ஆப்ஸ் இதோட எல்லாம் அதுல எல்லாம் கொண்டு போய் காமிக்கிறதா அப்படின்னு இருக்கு. மெசஞ்சர் அண்ட் வாட்ஸ்அப் த்ரெட்ஸ் வந்து இதுல வரல. ஏன்னா நம்ம லீட் அப்படிங்கறத எடுத்துங்காட்டி ஸோ இதுல காமிக்கல. ஆனா லீட் வந்து வாட்ஸ்அப்லயும் இருக்கு. நம்ம அந்த கன்வர்ஷன் ஆக்ஷன் நீங்க இன்ஸ்டன்ட் ஃபார்ம்னு எடுத்துங்காட்டி இங்க மட்டும்தான் வருது. ஏன்னா வாட்ஸ்அப்ல போய் அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியாது, மெசஞ்சர்ல போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியாதுங்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் எடுத்தாங்க. அவன் இந்த மூணுலயும் சேர்த்தீங்கன்னா 18 பிளேஸ்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இருக்குங்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் ஃபேஸ்புக் ஃபீட்ல, ப்ரொஃபைல் ஃபீட்ல, இன்ஸ்டாகிராம் ஃபீட், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ், நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு வேண்டாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வேண்டாம்னா எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் நீங்க பண்ணணும்னா இந்த இடத்துல வரணும். மேனுவல் ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க வரணும். நார்மலா ஆடியன்ஸ் ஆப்ஷனை நம்ம நார்மலா எடுத்துக்க மாட்டோம். ஈவன் தான் நம்ம ஏஐ சஜஸ்ட் பண்ணதுனாலும் அது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆப்ஸ்ல எங்கேயோ கேம் விளையாடுற பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் காமிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக இதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ பிளேஸ்மெண்ட் குறைஞ்சிருச்சு, 15 பிளேஸ்மெண்ட் தான் அப்படிங்கிறது. டிவைசஸ் அதே மாதிரி மொபைல் டிவைசஸ், டெஸ்க்டாப் இதில் உங்களுக்கு காமிக்கிறது அப்படின்னு இருக்கு. ஸோ டெஸ்க்டாப்பை வச்சுக்கலாம். அந்த டெஸ்டினேஷன்லாம் ஃபேஸ்புக் ஒரு வேளை டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணாங்கன்னா ஆகும். அதனால 2 டெஸ்டினேஷன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வேண்டாம். பிஸ்னஸ் லைக் யுவர்ஸ் யூஸ் அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட். நம்மளை மாதிரி உள்ள பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதனால 7% லோவர் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். 7% லோவர் ஹையர் எதாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. நீங்கள் ஒரு B2Cக்கு வந்து அட்வான்டேஜ் ப்ளஸ்ஸே வச்சுக்கோங்க. கொஞ்சம் குவாலிட்டியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா இந்த ஆடியன்ஸ் நெட்வொர்க் எடுத்து விட்டுருக்கு. மேனுவல்ல மாற்றி ஆடியன்ஸ் நெட்வொர்க் எடுத்து விட்டுருக்கு. ஆடியன்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ் நெட்வொர்க் அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து வேற சில வெப்சைட்டோட டைப் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம வர்றது யாரை நம்ம டார்கெட் பண்றோம், இந்த பிசினஸ் டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து மெட்டாக்குள்ளேயும் ப்ராடக்ட்குள்ள வர்றவங்கள நம்ம டார்கெட் பண்றோம். அப்போ இவங்க மெட்டாலே வராம வேற எங்கேயாவது வருவாங்க. இப்போ நீங்க ஒரு ஆப் கேம் ஒன்று டவுன்லோட் பண்றீங்க, அந்த கேம் வந்து ஃபேஸ்புக்கு ஏதாவது ஒரு டைப் இருக்கு. அதாவது இவங்களோட டெவலப்பர்ஸா இருப்பாங்க, ஏதாவது இருக்கும், இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி எதாவது பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கேம்ல கொண்டு போய் நான் காமிக்கிறதான் பண்ணுவேன். அதுதான் காமிக்கிறது தப்பு இல்லை. ஒரு பிசினஸ் டைரக்டர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து எங்க டெசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் நம்ம கூகுள்னா மெயினா நம்ம போகணும், நீட்டுக்கும் சர்ச் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம மெட்டாக்குள்ள அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வர்ற இடத்துல நம்ம கொண்டு வரோம். அதுலேயும் சம்மந்தம் இல்லாம இடத்துல கொண்டு போக வேண்டாங்கிறதுக்காக நம்ம ஸோ ஆடியன்ஸ் ரிமூவ் பண்ணலாம். ஆடியன்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம அப்படி இல்லை அப்படின்னா இதை வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே தெரிஞ்சுக்கும் எங்க எஃபெக்ட் இருக்கோ அங்க கொண்டு போய் காமிக்கணுமா. ஒன்னா இங்க நீங்க வச்சுட்டு ஃபில்டர் பண்றப்ப நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம பண்ணிக்கலாம்.
எடுத்தாங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு. நான் எல்லாமே இருக்கிற மாதிரியே நான் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணிட்டேன், அதனால இங்க நிறைய நான் பண்ணுறேன். சேவ் இப்போ இதை மட்டும் நீங்க சேவ் பண்றீங்கன்னா இது சேவ் ஆடியன்ஸ் கொடுக்கலாம். சேவ் ஆடியன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நேம் கேட்கும். நீங்க இன்னொரு கேம்பெயின் கிரியேட் பண்றீங்கல்ல, அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த ஆடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். நீங்க இதெல்லாம் என்னென்ன வச்சுக்கலாம், பீட்டா ஸ்பேஸ் டெசிக்னேஷன் அப்படின்னு நான் சேவ் பண்ணி வச்சுறேன். இப்போ பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு இந்த ஆடியன்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து இத்தனை டைப் பண்ண வேண்டியது இல்லை, நான் சேவ் பண்ணிட்டேன். அடுத்த கேம்பெயின் அடுத்த ஆட் செட் நான் பண்றேன்னா இவங்களுக்கே டைரக்டா எடுத்துக்கலாம். அதனால சேவ் பண்ணுறேன் கரெக்டாக ஞாபகம். அது சேவ்ல உள்ள இருக்கும், நம்ம அடுத்ததுல போறோம் இல்லை இங்கேயே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெசிக்னேஷன் இருக்கு வரைக்கும் ஒண்ணுதான் இருக்கு, அதனால பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டாங்க. இதெல்லாம் எதுவும் நீங்க வேண்டியதில்லை, நார்மலா மாடரேட் அப்படின்னு வச்சுக்கோ, இன்வென்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் 61 லட்சம் ஆயிரும் ஆடியன்ஸ். ஒரு நிமிஷம் என்ன பண்ணோம், இருக்கும் அந்த ஆடியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணலாம் போயிடுச்சு. இடத்துல இப்போ நான் இடத்துல போட்டேன், பீட்டா போட்டேன்னா எல்லாமே எனக்கு மாறிக்கும். 32 இது அந்த ஆடியன்ஸ் சைஸ் அப்படியே வந்துருக்கும். அதுக்கு வந்து 61 லட்சம் போட்டிருக்காங்க. இப்போ வேணா இதில் அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டு நம்ம மேனுவல் எடுத்துக்கிறோம். ஏன்னா எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் குறைஞ்சிட்டு அது பரவாயில்ல. அட்லீஸ்ட் நம்மளுக்கு இவ்வளோ இருக்கு. இதுல என்ன பண்ணலாம்னா இப்போ இன்னொரு ஃபில்டர் நம்ம பண்ணலான்னு தோணுது. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து டீடைல் டார்கெட்டிங்ல இன்னொரு லேயர் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். நேரோ ஆடியன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அப்படியே வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ் மட்டும் எடுக்கலாம். அப்டேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆடியன்ஸஸ் ரொம்ப குறையிலன்னா இதை அப்படியே வச்சுக்கலாம், இன்னொரு ஃபில்டர் வச்சுக்கலாம். 25,000 ஆயிடுச்சு. போனோம்னா இதே வச்சுக்கலாம். எடிட் போயிட்டு பேஜ்
பார்க்குறேன். ஒரே லைன் டெசிக்னேஷன் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஆட் போயிட்டாங்க. ஆடியன்ஸ் சைஸ் வருவது. ஸோ இந்த பேஜ்ல என்ன பார்த்தோம், ஆக்செட்ல என்ன பார்த்தோம்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிற லொகேஷனுக்காக பேர் அப்படி வச்சிருக்கேன். கன்வர்ஷன்ஸ் இது வேணா நீங்க டேட் வச்சுக்கலாங்க, எப்பவும் எல்லாத்துக்கும் வைக்கிற மாதிரி வந்து பாருங்க 3/2026. இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஃபேஸ்புக் பேஜ் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ். அடுத்தது பட்ஜெட்டு, அடுத்தது ஸ்டார்ட் டேட்ல அதுவே போட ஆரம்பிச்சோம். சேவ்டு ஆடியன்ஸ் நான் இப்போ யூஸ் பண்ணேன், அது யூஸ் பண்றதுனால மினிமம் 18 இது 30 to 55 சஜஷன்ஸ், டீட்டெயில் டார்கெட்டிங் சஜஷன்ஸ். மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ்ல அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஆடியன்ஸ் நெட்வொர்க் இந்த இதுல எல்லாம் எதுவும் நான் குறைக்கல. நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் இப்போ ஆட் அப்படின்ட்டு வருது. ஸோ இப்போ ஆட் வந்து நம்ம இந்த ஒரு இதுக்கு மட்டும் 2 ஆட் கிரியேட் பண்ணலாம்னு நம்ம பிளான் வச்சிருந்தாங்க. ஆட் செக்ஷன் போறோம். ChatGPT யூஸ் பண்ணுங்க, பட் ஃபுல்லா ரிலே பண்ணாதீங்க. நீங்களும் திங்க் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தீங்க. கிரியேட் நியூ ஆட், ஆட் நேம் வந்து என்ன, ஆபரேஷன் அட்மின். ஆபரேஷன் அட்மின் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஆட் பண்ணா போதும். Audience detail targeting. என்னன்னா ஒரு பிரிண்ட் ஸ்கிரீன் எடுத்துட்டு இந்த இடத்துல என்னோட ஆடியன்ஸ் அப்படின்னு காமிக்கிறது. ஒரு பிரிண்ட் ஸ்கிரீன் போட்டு இந்த இடத்துல அட்டாச் பண்ணிடுறது. அப்ப என்னன்னா அந்த டீடைல் டார்கெட்டிங் ஏற்ற மாதிரி எனக்கு ஆட் கிரியேட் பண்ண சொல்லி சொல்றேன். Budget is limited, so we'll run one campaign, one mail. Review for your current action. What is your plan? Small but important fixes. You have 40 plus kilometers. Change to 15 around Citra அப்படின்னு சொல்றாங்க. Semi-rural, irrelevant profiles. பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். Designation இருக்கவங்க மினிமம் ஏஜ் 18, சேஞ்ச் இஸ் டு 32 சேஞ்ச் ஆயிடுச்சு. Job titles counting for you are too many job labels. Keep 12 to remove duplicates like HR assistants. Keep this 4 title நம்ம சொல்றாங்க. Ad level இப்போ ஆட் போறோம், அந்த சஜஷன்ஸ் இக்னோர் பண்ணிக்கிறேன். ஆட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் a single video, walk through video இது இருக்கு. aspect ratio எவ்வளவுன்னு தெரியல. let meta auto resist. primary text எப்படி இருக்கும், நான் சொல்லியிருந்தேன் கண்டென்ட் ஃப்ரேம்வொர்க்ல 4 டைப் ஆஃப் ஃப்ரேம்வொர்க் சொல்லியிருந்தேன். என்னென்ன ஃப்ரேம்வொர்க்? வெரி குட், காமராஜ் கரெக்டா சொல்லியிருக்காரு. AIDA அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன். அடுத்து வந்து பாஸ், PAS அப்படிங்கிறது ப்ராப்ளம், அஜிடேட், சொல்யூஷன். பக்கெட், பிரிகேட், FOMO இங்க வேண்டாம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு நம்ம அன்னைக்கு இடத்துல இங்க கொண்டு வரோம் கண்டென்ட். அவுட் ஆஃப் திஸ் 4 framework, which one you suggest? AIDA or PAS or FOMO or brigade?
அதனால ப்ராப்ளம் சொல்றாங்க. ஒய் பாஸ் பீட்ஸ் அவர்ஸ் ஃபார் யூ யுவர் ஆடியன்ஸ் அட்மின் ஹெச்ஆர் ரோல் இவங்களாம் இருக்காங்க, என்டர்பிரைஸ் செஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. பாஸ் ஸ்பீக்ஸ் டு ஆப்ரேஷனல் பெயின் நாட் எமோஷனல் ஆர் ஹைட். ஸோ அவங்க என்ன ஆகுனா ஒரு இடத்துல தேடி கிடைக்காம இருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த வழியில சொன்னோம்னா ஈஸியாக வரும்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஒரு ஹெச்ஆர் அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு டே டு டே ஒர்க் மாதிரி இருக்கும். ஈஸியாக கிடைக்கல அப்படிங்கிறதுனால மேபி அதனால அவங்க சொல்றாங்க. Why it works? Enterprise buyers think in problem and risk. You are selling a solution, not a product. Works well with one ad. Typical part: delayed office setup, poor parking, long commute, non-scalable vendors. Okay, but not ideal. More generic, works better for consumer or mid-ticket products. Use AIDA only for landing pages. FOMO not recommended. ஏன்னா பிராண்டே இல்லாதப்ப நீங்க அதை பெருசா பண்ண முடியாது. நாட் இம்பல்சிவ். பக்கெட் பிரிகேட் சப்போர்ட்டிவ் நாட் ஃபார் ஒய் கிரேட் ஃபார் லாங் டைம். இதெல்லாம் என்னன்னா ஒரு கன்சூமர் ப்ராடக்ட்டை இது யூஸ் ஆகுது. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எக்ஸாம்பிள் ஸ்கேலிங் டு 200+ சீட்ஸ் பட் ஸ்டக் வித் ஸ்கேட்டர்ட் ஆஃபீஸ். பார்க்கிங் இஷ்யூஸ், டிலேட் ஃபிட் ஹவுஸ், புவர் கனெக்டிவிட்டி, ஸ்லோ இது. பீட்டா ஸ்பேஸ் ஆஃபர்ஸ் கஸ்டம் இதுன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை சொல்றாங்க, அதனால என்னென்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு, கிடைச்சிடும் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும், ஆனால் பார்க்கிங் இருக்காது, கவர்மெண்ட் அப்ரூவல் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதுக்கு இவங்க சொல்யூஷன். Give me 3 variations in pass. 3 டைப் ஆஃப் கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். வேரியேஷன்ஸ் நான் கேட்குறேன். ஒன்று வந்து பிளானிங் 100 to 50 seat office in Coimbatore but struggling with parking, location and delays in outfit. Beta base வந்து சொல்றாங்க. பாஸ் வேரியேஷன் வந்து இன்னொன்று scaling your team but current office please cannot support 100+ employees. Agitate. Opening a new delivery center expense office involves too many vendors, managing இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ நம்ம 3 இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுல ஏதாவது வேணுமா உங்களுக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி வேணும்னா அது மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ give me these 3 variations small bullet points அப்படின்னு நம்ம கேட்கலாம். வேரியேஷன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணல, அதுல ஒரு சின்ன புல்லட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப பிளானிங் 100 to 500 cities Coimbatore, பார்க்கிங் இஷ்யூஸ், டிலேட் அப்படின்னு 4 சொல்யூஷன் கஸ்டம் பில்ட். இது கரண்ட் ஆஃபீஸ் நாட் ஸ்கேலபிள், எம்ப்ளாயி கம்யூனிட்டி சேலஞ்சஸ் லிமிடெட். இது நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இதே நல்லா இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். புல்லட் பாயிண்ட்ஸ் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணுறதுனால பண்ணணும். ஸோ இப்போ இந்த இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கணும். கெட் கோட் இவங்க வந்து சிபிஎன் நம்ம சொல்லுவோம். என்ன உங்களுக்கு வேணும், கெட் கோட், லேர்ன் மோர், ஸ்கெட்யூல், இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ கெட் லேஅவுட், ஐ வாண்ட் பெஸ்ட் சிபிஏ ஃபார் லீட் ஜெனரேஷன் ஃபார் ப்ரீவியஸ் பாஸ். ஏன்னா இந்த சிபிஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் அவங்களை அட்ராக்ட் பண்ணும், கிளிக் பண்றதா வேண்டாமா அப்படின்ட்டு. கெட் கோட் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அதுவே நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்டா இருக்கும், பட் குவாலிட்டியா நம்மளுக்கு வரும் அப்படிங்கன்னா. எந்த இடத்துல இருக்கோம், எந்த ஸ்டெப்புக்கு இருக்கோம், நம்ம இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ ஆட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு நேம், ஆடுக்கு என்ன நேம் கொடுக்கலாமா, மறுபடியும் வந்து டெசிக்னேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். இது லொகேஷன், இது டெசிக்னேஷன் வச்சுக்கணும். இப்போ ஐடென்டிட்டி என்னன்னா ஃபேஸ்புக் பேஜ் நீங்க செலக்ட் பண்ணுங்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுங்கிறாங்க. நீங்க அது ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம போர்ட்ஃபோலியோல நம்ம ஆக்சஸ் வாங்குறோம்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்ஸ்டாகிராம் does not have access to ad setup வந்து கிரியேட் ad, யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட். நீங்க ஏதாவது போஸ்ட் வச்சீங்கன்னா அதை பூஸ்ட் பண்ணலாம். யூஸ் கிரியேட்டிவ் ஹப் மார்க்அப் அப்படிங்கிறாங்க. அது கரோசல் அப்படின்னா உங்களுக்கு 2-3 இதை அப்படியே வந்துட்டு அதான் கரோசல் சொல்லுவாங்க. இல்லை சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது. நம்ம யூஸ் பண்றது ஒரு வீடியோ யூஸ் பண்றோம். ஒரு